ஃப்ரைடே படம் பார்க்க கிளம்பியாச்சு. வேளச்சேரிக்கு ஃபினிக்ஸ் மாலில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். சரியான தமிழ் படங்கள் இல்லாதனால ஃபஸ்ட் டைமாக ஐமேக்ஸில் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த ரிவ்யூ தான் இப்போ பண்ண போகிறேன். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த விஷுவல்ஸ்லாம் நான் காட்டுறேன். ஏன்னு யாரும் கேள்வி கேட்காதீங்க. ஒரு தேட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இந்த மாதிரி மாலுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு என்டர்டெயின் பண்ணுறது ஒரு அருமையான ஒரு விஷயம். இதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறோம். மாலுக்கு நம்ம நிறைய ரீசனுக்கு வருவோம், ஆனால் மாலுக்கு சினிமாவுக்கு வர்றது ரொம்ப அருமையான விஷயம். ஃப்ரைடே படம் பார்க்குறதுக்கு தமிழில் சரியான படம் இல்லைங்கிறதுக்காக ஹாலிவுட் படம் மேட் மேக்ஸ் ஆகா ஃபுரியோசா அப்படிங்கிற படத்தை பார்க்க வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைமாக இந்த படத்தை என்னுடைய ரிவ்யூவில் பார்க்குறேன். அதுவும் ஐமேக்ஸில் பார்க்க போகிறேன். பார்த்து முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். எந்த ஐடியாவும் கிடையாது. இது ப்ரீ சீக்குவலா அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து சொல்கிறேன், பாருங்கள். தேங்க்யூ. ஹாலிவுட் படங்களில் நேட்டிவிட்டி கதை இதெல்லாம் தாண்டி பிரம்மாண்டம் தான். அந்த பிரம்மாண்டத்துக்காகத்தான் நம்ம ஐமேக்ஸ் வந்தோம். படம் பார்த்தாச்சு. இன்டர்வலில் இதான் பார்க்குறீங்க. இதான் அந்த ஐமேக்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 75% க்ரௌட் இருந்தது. இந்த படத்துக்கெலாம் 75% க்ரௌட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஊரில் இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கலாம். இன்டர்வல் வரைக்கும் படத்தை பார்த்தாச்சு. அது வரைக்கும் உள்ள கதையை சொல்கிறேன், மிச்சத்தை அதுக்கு பிறகு சொல்கிறேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பொண்ணு, அதுதான் கதை. அம்மா பொண்ணுக்கு நடுக்குள்ளே நடக்கிற ஒரு பாச போராட்டம், அப்புறம் நடக்கிற பழிக்கு பழி தான். அம்மாவும் பொண்ணும் ஒரு சோலையான ஒரு இடத்துல வாழ்கிறாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பாலைவனத்தில் இந்த ட்ரைப்ஸ் மாதிரி காட்டுவாசிகள் மாதிரி வாழ்கிறாங்க. இவங்க வந்து இந்த அம்மாக்கிட்டேருந்து இந்த குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு முன்னாடியே அவங்க அம்மாவை கொடூரமாக கொன்னுடுறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட அந்த அம்மா வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, நீ திரும்ப வந்து நம்ம இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை. அப்போ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அது கண்ணுக்கு எதிர எல்லாத்தையும் பார்க்குது. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வில்லன்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பாலைவனத்தில் வந்து மல்டிப்பிள் வில்லன்ஸ் இருப்பாங்க. வில்லன் A B C Dன்னு இவங்களுக்குள்ளே சண்டை நடக்குது. தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் பயங்கர போராட்டம் நடந்துக்கிட்டு அதை பூரா அந்த பொண்ணு ட்ராவல் பண்ணி போகிறா. அப்போ ஒரு இடத்துல இந்த பொண்ணை பண்டை மாட்டுற மாதிரி இந்த பொண்ணை கொடுத்துட்டீங்கன்னா நான் உனக்கு எல்லாம் தருவேன் சொல்கிறாங்க. இது வரைக்கும் தான் அந்த கதை. மிச்சத்தை போயிட்டு பார்ப்போம். அருமையான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸோட பிரம்மாண்டமான ஒரு விஷுவல்ஸை பார்த்து முடித்தாச்சு. படம் முடிஞ்சிச்சு. எல்லோரும் வந்து ஹாப்பியாக போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இது ஒரு ஹாப்பி என்டிங் மூவி தான். அதை பற்றி ஃபுல் வியூஸ் காட்டுறேன். இதுதான் அந்த தேட்டர். ஃபுரியோசா அப்படிங்கிற இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தாச்சு. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு பழிக்கு பழி கதை. அந்த குழந்தை அம்மாவுக்கு முன்னாடி பிரிச்சுட்டு வந்து இந்த குழந்தைக்கு முன்னாடி அம்மாவை கொண்டுடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு பழி வாங்கி திருப்பி அந்த இடத்துக்கு போச்சா போகலைங்கிறது அந்த கதையே. இந்த கதையை எடுத்துக்கிட்ட கதைக்களம், அந்த காலகட்டம், அதற்கான அவங்க மெனக்கெட்டுக்கிட்ட ஆர்ட் ஒர்க்கு, இதுதான் இந்த படத்தினுடைய பிரம்மாண்டம். இந்த சின்ன கதையை வச்சுட்டு எப்படி ஒரு 2 மணி நேரம் 20 மினிட்ஸ் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய பிரம்மாண்டம் மட்டும்தான். இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த சீக்குவல் தான். இந்த சீக்குவலுக்கு முன்னாடி ஃபுரியோசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து போகும். இது ப்ரீ சீக்குவலாக தான் எடுத்திருக்காங்க இந்த கதை. இந்த கதையில் இந்த ஒரு சின்ன ஒரு சேஸுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போகிற இடமும் அதுக்கான மெனக்கெட்டுட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபியோ ஸ்க்ரீன் பிளேயோ இதெல்லாம் பார்த்துக்கும்போது இதுதான் அந்த ஹாலிவுட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய கதை, பெரிய ட்விஸ்ட்டு டர்ன்ஸுங்கிறத விட காட்சிகள் தான் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேலையும் நம்ம என்ன பார்ப்போம்னா ட்விஸ்ட்டு டர்ன்ஸ்னு பார்ப்போம். ஆனால் இவங்க வந்து காட்சிகளை பிரம்மாண்டமாச்சு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் போய் பாருங்கள்.